திருக்கழுக்குன்றலாம் முதல்ல அமைந்தது. அது பின்னால வந்த அந்த நால்வர் கோயில் எல்லாம் அதுக்கு பின்னால வந்ததுதான். எங்கேயாவது தனியா நால்வர் அதெல்லாம் திருக்கழுக்குன்றத்துக்கு பிற்காலத்துல வந்த கோயில தான் இருக்கும். திருக்கழுக்குன்றத்துல மட்டும்தான் நால்வர் கோயிலும் மலை மேல இருக்கிற சாமியை நோக்கி, இங்க மலை மேல இருக்கிற சாமி கிழக்கு நோக்கி இருப்பார். அந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல பலிபீடமும் கொடிமரம் தான் இருக்கும். மலை மேல இருக்கிற சாமி அங்க இருக்கிற நந்தி கீழே தான் பார்க்கணும். கீழே நாலூர் கோயிலுக்கு முன்னாடி மேற்கு நோக்கி மலைக்கு கீழே இருக்கும். அதனால நால்வர் பெருமக்களும் அவரவர் காலத்துல வந்த போது அவர்கள் நம்ம நால்வர் கோயில் இப்ப இருக்கிற இடத்துல இருந்துதான் மேல இருக்கிற பெருமானை நோக்கி 4 பேரும் பதிகம் பாடி இருக்கிறார்கள். மாணிக்க வாசகர் திருக்கழுக்குன்ற பதிகம் பாடியிருக்கிறார். சுந்தரர் 7ஆம் திருமுறையில ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். நம்முடைய நாவுக்கரசர் 2 பாடல் தான் கிடைத்திருக்கிறது. திருத்தாண்டகத்தில் 2 பாடல், சுந்தரர் ஒரு 3 10 11 பாடல் ஒரு பதிகம் படித்திருக்கிறார். இதெல்லாம் அவங்க மலைக்கு மேல போய் பாடாம கீழே இருந்தே பாடினதா எங்களுடைய குருநாதர் அழகரடிகளார் போற்றி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அவர் திருக்குறள் மாட்சி என்று ஒரு திருக்கழுக்குன்ற மாட்சி நூல் எழுதியிருக்கிறார், பெரிய நூல். அதை கூட நம்ம போட்டிருக்கோம். அந்த புத்தகமா மறுபடியும் அதை அடிச்சுட்டு இருக்கோம். அதுல திருக்கழுக்குன்றத்தின் தல சிறப்புகளை எல்லாம் பலவாறு எடுத்து சொல்லி இருக்கிறார். இந்த திருக்கழுக்குன்றம் தலம் மேல மலைக்கு போனவங்களுக்கு தெரியும், 4 பகுதியா இருக்கும். அது 4 வேதங்களை குறிப்பது. அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற 4 வேதங்களை குறிப்பது. அதனால தமிழ் வேத வெற்பு என்றே பெயர். அப்படிப்பட்ட அருமையான தலம். மருந்து மலைச்சாரல் என்று இந்த மலையை சுத்தி வருகிற போது திருவடி பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பழைய காலத்துல தேசுமுகி பேட்டைன்னு பேரு. மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில தான் அவர் முதல்ல இறைவனை காணுகிறார். குதிரை வாங்க வந்த போது குருந்த மரத்தடியில பெருமான் குருநாதராக அமர்ந்திருக்கிறார். இவர் வருகை நோக்கி அவர் போய் பார்க்கிறார். அவருக்கு உபதேசம் செய்கிறார், திருவடி தீட்சை செய்கிறார். அங்கிருந்து அவருக்கு எதிரில் உட்கார்ந்து முதல்ல பெருமானுக்கு எதிரில் குருநாதராக வந்த பெருமானுக்கு முன்னாலே அமர்ந்து அவர் பதிகம் பாடினார். சிவபுராணம் என்கிற முதல் பதிகத்தை பாடத் தொடங்குகிறார். அதுக்கப்புறம் பல தலங்களுக்கு செல்லுகிறார். அப்படி பாடி முடித்து அவர் வணங்கி பின்னாலே அவர் திருவடியை விட்டு அவர் போட்டு அணிந்த திருவடி பாதக்குரடி வைத்து விட்டு அவரும் அவரோட சீடர்களும் மறைந்து போகிறார்கள். இவரால் போக முடியல, அப்படியே தங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் நீ உத்தரகோசம் அங்கைக்கு வா என்று அங்க போனார். அங்க பதிகம் பண்ணினார். பல தலங்களுக்கு சென்றார். அங்க குருந்த மரத்தில பெருமான் விட்டு சென்ற திருவடியை தன் தலைமையில சுமந்து கொண்டு பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறார். இலங்குகின்றனின் சேவடிகள் 2 வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குண்டிலை என்று அவரே அந்த திருவாசகத்தில் இருக்கிற திருக்கழுக்குன்ற பதிகத்துல 3வது பாடல்ல இலங்குகின்றனின் சேவடிகள் 2 வைப்பிடம் இன்றியே கலங்கினேன். ஏன்னா அந்த திருவடியை ஒரு நாளைக்கு எங்க வைத்தான் ஆகணும். எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கலங்கினாராம். நீ கலங்க வேண்டாம், இங்கே வை என்று பெருமான் உணர்த்தினாராம். அததான் அந்த பாட்டு சொன்னார். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துறை விளங்கினேன் வினை கேடனேன் இலங்குகின்றனின் சேவடிகள் 2 வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படி வைத்த இடம் தான் திருவடி பேட்டை என்று சொல்லப்படுகிறது. பழைய காலத்துல இருக்க தேசுமுகி பேட்டைன்னு பேரு. பெருமான் மணிவாசக பெருமான் அந்த கீழே இருக்கிற அந்த மலை மேல இருக்கிற பெருமானை கீழே நின்று மேற்கு நோக்கி இறைவனை வழிபாடு செய்து விட்டு மலையை வலமா வர்றார். வலமா வருகிற போது அது வடக்கு நோக்கி வருது. எதிரில் தெற்கு நோக்கி பெருமான் இறைவன் குருநாதர் தெற்கு நோக்கி இருப்பார். தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி இருப்பார். அப்படி இறைவன் தெற்கு நோக்கி வருகிறார். தேசிகர் எதிர்முகப்பட்ட இடம். சாமி இப்படி வரார், இவர் இப்படி போறார். இவர் வடக்குல இருந்து தெற்கு போறார், இவர் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி அருள் செய்கிறார். அப்படி தேசிகர் எதிர்முகப்பட்ட இடம் தான் தேசுமுகிப்பேட்டை என்று வழங்கி கொண்டிருந்தது. அது திருவடி வைத்த இடம் என்பதனாலே எங்களுடைய குருநாதர் அழகரடிகளார் அது திருவடி பேட்டை என்றே வழங்க வேண்டும் என்று சொல்லி அது திருவடிப்பேட்டை என்று பெயர் இப்பொழுது வைத்திருக்கிறார். அப்படி வழங்கப்பட்டு வருகிறது. பழைய பேர் அது தேசுமுகிப்பேட்டை. அந்த இடத்துல வைத்தார். மலையை சுற்றி 8 இடங்களில அந்த திருவடி இருக்கிறது. அதனால அந்த கோயில் அந்த ஊருக்கே திருவடி தலம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்வார். அப்படி 8 இடங்களில அந்த திருவடி தலம் திருவடி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைய சிறப்புகள் உண்டு. அது தமிழ் வேத வெற்பு என்று சொல்லுவது. அப்புறம் 4 பெருமக்களும் பாடிய சிறப்பு உண்டு. தொண்ட நாட்டு தலங்கள்ல 32 தலங்கள்ல இது ஒரு அருமையான தலம். 4 பேரும் பாடி இருக்கிற தலம். சில இடங்களில் ஞானசம்பந்தர் பதிகம் மட்டும் கிடைச்சிருக்கும். சில தலத்துக்கு சில தலங்கள்ல ஞானசம்பந்தர் சொந்த நாவுக்கரசர் பாடிக்கிற தலம் கிடைச்சிருக்கும். சில இடத்துல மூவர் தேவாரம் இருக்கும். ஏதாவது சில இடங்களில் தான் 4 தேவாரம் 4வரும் பாடல் இருக்கும். அப்படி
அப்படி 4 பாடல் பெற்ற தலம் நம்முடைய திருக்கழுக்குன்றம் தொண்ட நாட்டில் இருக்கிற அருமையான மலைத்தலம். திருவண்ணாமலைக்கு தான் மலை வலம் போறதுக்கு ரொம்ப கடினம், 14-15 கிலோமீட்டர். இந்த தலம் 2.5 கிலோமீட்டர் தான். அதனால எளிமையாக வலம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற அருமையான தலம். அங்க மருந்து மலைச்சாறு, திருவடிப்பேட்டையில மருந்து மலைச்சாறு ஒரு இடம் இருக்குது. இப்பவும் போனீங்கன்னா அந்த மருந்து எடுப்பாங்க, ஒரு செம்மண் மாதிரி இருக்கும். பல வியாதிகளுக்கு அந்த மருந்தை அந்த மண்ணையே மருந்தாக நினைத்து சாப்பிட்டால் உடம்பு நலமாகும் சொல்வார்கள். அது இரவு நேரத்தில் அங்க வந்து தங்கி அந்த காற்றை சுவாசித்தாலே உடல் நலம் சரியாகும் சொல்வார்கள். அதனாலதான் அங்க நிறைய கல்லெல்லாம் போட்டுருப்பாங்க, பாவுக்கல் மாதிரி, எல்லாரும் உட்கார்த்துக்கு ஏற்ற மாதிரி கல்லெல்லாம் போட்டிருப்பார்கள். இன்னைக்கும் அது நடைபெறுகிறது. அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா அந்த மருந்து எடுத்து சாப்பிடலாம். அது வந்து முன்னெல்லாம் அங்க ஒருத்தர் இருந்தார், ஒரு சாமியார் ஒருத்தர். அது வந்து அந்த மலை முன்னம் எடுத்து அதெல்லாம் உருட்டி அது எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தாரு. அப்புறம் காசுக்கெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப அந்த முறை யாரும் அந்த மாதிரி எடுக்கல. ஆனா மருந்து இருக்கிறதா இன்னைக்கு இருக்கிறது. இந்த திருவடி பூங்கோயில் கட்டி இருக்கிற இடத்துல இருக்குது. அந்த தளத்துல திருவடிக்கு வந்து திருவடி வந்து வேறு பக்கமா இருக்கு. அதை திருப்பி தெற்கு நோக்கி வைக்க வேண்டும் என்று ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கு, இப்போ இருக்குது. அங்க ஒரு மண்டபம் கூட கட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பளிங்கு கல்லாலே ஒரு அரங்கம் அமைத்து, ஒரு தியான மண்டபம் அமைத்து, அங்கே திருவடி அம்மையப்பர் திருவடி எழுந்தருளை செய்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய குருநாதர் அழகரடிகளார் ரொம்ப நாளுக்கு முன்னால் முயற்சி பண்ணார். அவர் திருப்பெருந்துறைக்கு போயிட்டு அங்கிருந்து அப்படியே தலப்பயணமாக வந்து, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 1950 அவர்கள் அப்படியே திருப்பெருந்துறை போயிட்டு திருவடி பெற்ற இடம் அங்கிருந்து அப்படியே தலப்பயணமா வந்து திருக்கழுக்குன்றத்தை நிறைவு செய்து அங்க ஒரு கட்டடம் அமைக்க வேண்டும், தியான மண்டபம் அமைக்க வேண்டும், திருவடி எழுந்தருள வேண்டும் என்று கருதி ஒரு கால்கோள் செய்தார். அந்த கால்கோள் பண்ண கல்வெட்டு கூட ரொம்ப காலம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கோயிலா அங்க ஒரு தியான மண்டபம் கட்டுறதுக்கு பல முறை அடிகளார் காலத்தில் முயற்சி செய்யப்பட்டது. ஆனாலும் அது நடைபெறவில்லை. ஆனால் அவர்கள் 1976-77 காலகட்டத்தில் அது செய்யும் போது செய்யலாம், 1950 அது பண்ணார். அது ரொம்ப காலம் அந்த கல்வெட்டு இருந்தது, ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, செலவு கல்ல அது போட்டிருந்தார். அது திருப்பெருந்துறையிலிருந்து வந்ததெல்லாம் அதை குறிப்பிட்டிருந்தார். அது இருக்கட்டும், அது பின்னாலே வாய்ப்பு திருவருள் வாய்க்கிற போது கட்டலாம் என்று எண்ணி அவர் 76-77 சுந்தரர் நால்வர் கோயில் பாத்தீங்கன்னா முன்ன கூரை கிடையாது, ஒரு 4 கோயில் மட்டும் இருக்கும். எதிரில வெட்டவெளி, அதுக்கப்புறம் நந்தி இருக்கும், மேற்கு நோக்கி இருக்கும். இடையில காலியா இருக்கு. அந்த இடத்துல அவர் திருப்பணி பண்ணி ஒரு தகர கூரை அமைத்து 1978 அவர் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி அன்றைக்கு அந்த திருப்பணி நிறைவு செய்து சில நண்பர்களெல்லாம் நன்கொடை வழங்க அதை கொண்டு அதை செய்து வைத்து திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்து விட்டார். அந்த குடமுழுக்கு முடிஞ்ச அடுத்த நிமிடம் அந்த இடத்துல எனக்கும் மல்லிகாவுக்கு திருமணம் பண்ணி வச்சார். எங்க குருநாதர் தான் அங்கேயே திருமணம் பண்ணி வச்சார் எங்களுக்கு. அந்த இடத்துல அப்படி பண்ணார். அதுக்கப்புறம் இதை கட்டுறதுக்கு பல முறை முயற்சி பண்ணார். அவருடைய காலம் 81 முடிந்து போனது. அவர் இறைவன் திருவடி அடைந்து விட்டார். அதுக்கப்புறம் அதை கட்ட முடியல. என்னுடைய தந்தையாருக்கு தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் எப்படியாவது அழகரடிகளார் குருநாதர் சொன்ன அந்த இடத்துல அவர் நினைத்த அளவுக்கு இல்லை கூட ஒரு எளிமையான ஒரு மண்டபத்தை, ஒரு கட்டிடத்தை அமைத்து விட வேண்டும் என்று அவர் ரொம்ப விரும்பி கொண்டிருந்தார். அதனால அது பல இடத்துல முயற்சி பண்ணார், சரியா நடக்கல. அதுக்கப்புறம் 90-91 நாங்க முதல்ல கோவை குங்குநாட்டு பகுதியில தீட்சை செய்வதற்காக நாங்க அப்பாவும் சென்று கூட நான் துணைக்கு சொல்வேன். அப்பொழுது கோவையில வசந்தகுமார் கற்பக கல்லூரி வைத்திருக்கிற வேந்தர் அவர்கள் அப்பொழுது கற்பகம் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு அமைப்பு வைத்துக் கொண்டு ஒரு சமய தொண்டுகள் எல்லாம் ஒரு எளிமையான செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எங்களோட தொடர்பு கொண்டு அதை தீட்சை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய வசதி வாய்ப்புகளை கருதி அவர் ஒரு கால் செய்யக்கூடும் என்று கருதி என்னுடைய தந்தையார் போகிற போதெல்லாம் ஒரு முறை 2 முறை இந்த திருக்கழுக்குன்றத்தை பற்றி சொல்லி அங்கே இந்த மாதிரி ஒரு தியான மண்டபம் கட்ட வேண்டும், உள்ள ஒரு அருமையான அம்மையப்பர் திருவடி எழுந்த செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு ஆண்டு 2 ஆண்டு கழித்து ஒரு நாள் திருக்கழுக்குன்றத்துக்கு போய் அந்த தலத்தை வழிபாடு செய்துவிட்டு இந்த இடத்தையும் சுத்தி பார்க்க நினைச்சு வந்திருக்கிறார். அப்போ அங்க திருப்பணி நடைபெற்று கொடுத்தது. அந்த கோயிலுக்கு கீழே தாழ கோயிலுக்கு மேல இருக்கிற சுவாமிக்கு அம்மன் கீழே தான் இருக்கிறாங்க, மேல அம்மை கிடையாது. மேல சொக்கநாயகி இருக்கும், அது வேறு ஒரு வரலாற்று சிறப்பு. ஆனா கீழே தான் அம்மை இருக்காங்க. அந்த திரிபுர சுந்தரி, முப்புரமழகி என்று சொல்லப்படுகின்ற திரிபுர சுந்தரி கீழே தான் தாழ கோயில் இருக்காங்க. அந்த ஊருக்கு அந்த இடத்துல திருப்பணி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இவர் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்க போது உள்ள போய், நான் இந்த மாதிரி கோவிலிருந்து வருகிறேன், என்னுடைய பேர் வசந்தகுமார் அப்படின்னு சொல்லி, நான் ஆடலர் செய்ய அவருடைய மாணவன், அவரை தெய்கை பெற்றுக் கொண்டவன் சொல்லி என்ன பேசிக் கொண்டிருக்கேன்னு கேட்டிருக்காரு. திருப்பணி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மேற்கு கோபுரத்துக்கான திருப்பணியை தொடங்குவதற்கு சரியான நன்கொடையாளர் கிடைக்கவில்லை என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அது தெற்கு கோபுரம் எவ்வளவு தொகையாகும் என்று கேட்ட போது 9 லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொன்ன உடனே அந்த 9 லட்சத்தை நானே கொடுத்து விடுகிறேன், எனக்கு திருவருள் அந்த வாய்ப்பு கொடுக்கும் என்று கருதுகிறேன் சொல்ல அவர்கள் வியந்து போனார்கள்.
சும்மா வந்தாரு, ஆடல் லட்சம் மாணவன் சொன்னாரு, திடீர்னு 9 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரத்துக்கு கணக்கு வரலன்னு சொல்லி அதையும் வடக்கு கோபுரம் அது 2 மணி நேரம் அதுக்கு ஒரு 7 லட்சம் தரேன்னு சொல்லி 16 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அதெல்லாம் கொடுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி மலையை சுத்தி ஒரு இடத்துல எங்க குருநாதருடைய குருநாதர் ஒரு தியான மண்டபம் கட்டுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறார், அது நடைபெறவில்லை. என்னுடைய குருநாதருடைய நினைவை அவருடைய எண்ணத்தை அவர் எப்படியாவது நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதனால அந்த இடத்தை நாங்க கட்டடம் கட்டி கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்ள 16 லட்சம் கொடுத்தவர் கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தார், எங்கிட்ட தான் கொடுத்தார். எங்க அப்பாவை நானும் போன போது எங்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தார். அப்ப சொன்னார், இது மேற்கொண்டு எவ்வளவு தொகை ஆகுமோ அதையும் நாங்கள் கொடுத்து விடுகிறோம், நீங்கள் நினைத்தபடி ஒரு கட்டிடத்தை அமைத்துக்கொண்டு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்க அங்க முயற்சி பண்ணி அங்க தனியார் ஐயா இந்த நாலூர்பேட்டை குளத்துக்கரை குளத்து திறந்திருந்தார், அவருடைய ஏற்பாட்டுல அந்த கட்டடத்தை கட்டணும். அது ஒரு 2,20,000 ரூபாய் கிட்ட ஆச்சு. அவர்கிட்ட சொல்லியிருந்தா கொடுத்திருப்பார் மீதி 70,000. ஆனா அப்பா சொன்னாரு, அவர் 200 லட்சம் கொடுத்திருக்காரு, மற்ற அன்பர்களும் வாய்ப்பு அன்பர்கள் கொடுக்கட்டுமே, நம்ம அவர்கிட்ட ஏன் கேட்பானேன்னு சொல்லி மற்றவங்க சொல்லி அவங்க கொடுத்த பணத்தெல்லாம் திரட்டி அங்க ஒரு கட்டடத்தை உருவாக்கி ஒரு மண்டபத்தை உருவாக்கி அதுல திருவடி எங்க குருநாதர் நினைந்த திருவடியை அம்மையப்பர் திருவடியை வைத்து அது நாங்க நினைச்சது போல அடிகளை நினைத்தது போல வரல, ஆனா ஒரு திருவடி என்று திருவருள் அமைந்தது போல அது அமைந்திருக்கிறது. அங்க எங்க அப்பாவே குடமுழுக்கப்பட்டார் 2001 2002 பண்ணார், 2002 பண்ணார். அதுக்கப்புறம் அது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு அதுக்கு நம்ம முடிச்சு ஒரு விட பண்ணா இன்னும் சிறப்பா பண்ணிருக்கணும். அது பளிங்கு தரை போடணும், ரொம்ப சிறப்பான முறையில் அமைக்கணும், ஒரு தாமரை மொட்டு மேல அந்த அம்மையப்பர் திருவடி இருக்கணும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். ஆனா அது மாதிரி அமைக்க முடியல, ஏதோ ஒரு திருவடின்னு ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மகாபலிபுரத்தில் ஒரு ஸ்தபதி சிற்பி பண்ணி கொடுத்தார், அது எது வாய்க்குமோ அதுதான் நமக்கு திருவருள், அப்படி வச்சிருக்கிறோம். அது இன்னும் வாய்ப்பு நேருகிற போது அதை கூட செம்மைப்படுத்த வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அது நிறைவேறினது. இந்த திருக்குடமுழுக்கு பண்ணார்கள். அதுக்கப்புறம் ஒரு 12 ஆண்டு கழித்து ஒரு குடமுழுக்கு நம்ம நாலூர் கோயில் நடந்தது. மறுபடியும் ஒரு 12 ஆண்டு கழித்து நடந்தது. இடையில சில ஆண்டுகள் அது 12 ஆண்டு கழிச்சு நடக்க பெறாம இருந்ததை இப்ப அண்மையில நாங்க பெருமுயற்சி பண்ணி பல்லாவரத்துல சக்திவேல் அன்பர் அவர் மூலமாக அமைச்சரை எல்லாம் பார்த்து அதுக்கு ஒப்புதல் எல்லாம் பெற்றோம். ஒப்புதல் பெற்று இப்ப திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திருப்பணியில அந்த கீழக்கிற தரையெல்லாம் கருங்கல் தரையா போட வேண்டும் என்று அந்த ஒப்புதல் கொடுக்கிற போது அறநிலையத்துறை சார்பில் கடிதம் கொடுத்த போது கீழே வந்து கருங்கல் அந்த இருக்கிற அந்த சிமெண்ட் தரையெல்லாம் எடுத்துட்டு கருங்கல் தரையா போடணும் அப்படிலாம் சொன்னார்கள். அது ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய் ஆகும் போல தெரியுது. அப்ப நம்ம அரண்பணி அறக்கட்டளை தியாகராயத்தில் சொல்லி அந்த 3500 சதுரடி முழுக்க தரை முழுதும் கருங்கல் தளமாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மேல சில பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டது, வண்ணப்பூச்சி செய்வதற்கான பணிகள் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில அந்த கூரை 78ல போட்ட கூரை சில இடங்கள்ல துருப்பிடிச்சு ஒழுக ஆரம்பிச்சிருக்கு. அந்த கூரையை மாற்ற வேண்டும் அல்லது அந்த ஒழுங்குற இடத்துலயாவது மாற்றிக்கொள்ளலாம் என்று கருதிய நிலையில யுவராஜ் என்கிற ஒரு அன்பர் தற்செயலாக அந்த கோயிலுக்கு பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக விளங்குகிறார். தற்செயலாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறார். அப்ப இந்த திருப்பணி நிலைகள்லாம் பார்த்துட்டு அங்க கல்வெட்டு அழகரடிகள் காலத்துல குருநாதர் காலத்துல போட்டது 78ல போட்ட கல்வெட்டை பார்த்துட்டு அவங்க தந்தையார் வந்து அந்த கல்வெட்டுல பேர் குறிப்பிட்டு பேர் கூட 150 ரூபாய் கொடுத்திருக்காரு. 101 ரூபாய் அந்த காலத்துல 78ல கொடுத்திருக்காரு. 78ல கொஞ்சம் பெரிய தொகையா இருக்கலாம். அதை பார்த்த உடனே அவரு எங்க அப்பாவே 100 ரூபாய் அன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் ஏதாவது செய்யணுமேன்னு கேட்ட போது இவர் இடத்துல சொன்னார். நான் சொன்ன அந்த கூரையை மாத்தி கொடுப்பாரு. அவர் உடனே அந்த கூரையை நானே மாத்தி கொடுக்குறேன், நாங்க போனது வந்து மட்டும் எடுத்துடலாம், துருப்பிடிச்சு மட்டும் எடுத்துடலாம், ஒழுங்குற இடத்துல மட்டும் பார்த்தோம். மொத்த கூரையும் புதிதாக மாத்தி கொடுத்தாரு. அவங்க அப்பா அன்னைக்கு 101 ரூபாய் கொடுத்தது 101 கொடுத்ததை பார்த்துட்டு இன்றைக்கு அவர் ஒரு 2-3 லட்சம் ஆயிரத்தி நினைக்கிறாரு. அதை மொத்தமாக கூரையை மாத்தி கொடுத்தார். அதெல்லாம் நிறைவு பெற்று இப்ப அந்த வண்ணப்பூச்செல்லாம் பூசி நிறைவு செய்திருக்கிறோம். வருகிற பிப்ரவரி 21, 20, 21, 22 3 நாட்கள்ல 4 காலம் அது வேள்வி செய்யப்பட்டு குடமுழுக்கு நடைபெறுகிறது. அது கூட தமிழ்ல நடைபெற வேண்டும் என்று கருதி இருந்தோம். ஏதோ திருவருள் அது இந்த ஆண்டு வாய்க்கவில்லை. இதுக்கு முன்னாலே முயற்சி பண்ணோம், அப்போ நடக்கல. இந்த ஆண்டாவது அப்படி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. வழக்கம் போல சிவாச்சாரிய பெருமக்கள் தான் செய்கிறார்கள். இருந்தாலும் நால்வர் கோயில் என்பதனால உலகத்திலேயே வேற இடத்துல இந்த மாதிரி நால்வர்கள் கிடையாது. வந்திருக்குமானா இதெல்லாம் இதுக்கு பிற்பட்ட காலத்தினால வந்ததுதான். மிக மிக முற்பட்ட காலத்துக்கு பழங்காலத்திலிருந்து நால்வர் காலத்துக்கு பின்னாலே அங்க நால்வர் பேட்டை என்று நால்வருக்கும் கோயில் அமைந்திருக்கிறது. திருக்கழுக்குன்றில் மட்டும்தான்.
மலை மேல இருக்கிற பெருமானை நோக்கி கீழே மேற்கு நோக்கி மலை இருக்கிற பெருமானை கிழக்கு வைக்கிற பெருமானை வணங்குகிற வகையில அமைந்திருக்கிற அருமையான இந்த தலத்துல இந்த குடமுழுக்கு நடைபெறுகிறது. அதுக்கும் சில அன்பர்கள் நம்முடைய அந்த மற்ற பணிகளுக்கெல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த நேரத்திலே நன்றியோடு பாராட்டி வாழ்த்தி அந்த அழைப்பு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் அதிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்ற சார்பிலும் திருக்கழுக்குன்றத்துல அழகரடிகளாரால் தொடங்கி வைக்கப்பட்ட குருநாதரால் தொடங்கி வைக்கப்பட்ட அப்பர் தொண்டரணியின் சார்பிலும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 காலம் நடைபெறுகிற போது முதல் காலம் நடைபெற்ற மாலை நேரத்துல இரவு நேரத்துல சத்குருநாதனை கொண்டு ஒரு அருமையான இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். மறுநாள் 3வது காலம் முடிந்த பிற்பாடு, அதாவது மறுநாள் 21 மாலை நேரத்துல அதே மாதிரி நம்முடைய முனைவர் கோப்பா நல்லசிவம் அவர்களை கொண்டு இன்னிசை விரிவுரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து நாட்டிய அஞ்சல் என்கிற வகையில நம்முடைய பல்லாவரம் சிவனடியார் கூட்டத்தை சார்ந்த பல்லவபுரம் செந்தூரி அவர்கள் குழுவினரோடு நாட்டிய அஞ்சல் சேர்த்திருக்கிறார்கள். மறுநாள் காலையில 9:10 அளவில் அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. மேல வாய்ப்புள்ள நண்பர்கள் அந்த வழிபாட்டில் அந்த விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான அழைப்பு கொடுக்க